இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்து தேசத்திலே தானியம் கொள்ளும்படியாய் போன போது அங்கே சில கடினமான பாதை வழியாய் அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் முன்பு செய்த பாவம் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு அவர்களுக்கு யோசேப்பு தான் அங்கே அதிகாரியாய் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த அதிகாரி அந்த யோசேப்பு அவர்கள் இன்னும் அப்படியே இருக்கிறார்கள் என்பதை பார்த்து இவர்கள் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொஞ்சம் கடினமாய் நடத்துகிற போது அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே சொல்றாங்க, நம்முடைய சகோதரனாய் யோசேப்பை ஒரு நாள் இந்த குழியில தூக்கி போட்டோம்ல, இந்த குழியில தூக்கி போடும்போது அவன் நம்மை கெஞ்சி கேட்டான், அண்ணா எனக்கு இறங்குங்க, என்னை விட்டுருங்க. அவன் அழுதுருப்பான், கெஞ்சி கேட்டிருப்பான், மன வியாகுலப்பட்டு கலங்கி நின்றுப்பான். அந்த நேரத்துல அப்படி செய்தது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சொல்றாங்க, நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது மன வியாகுலத்தை கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையை ஆண்டவர் ஏன் அவருடைய வாழ்விலே அனுமதித்தார் என்றால், அவருடைய வாழ்வு மாற வேண்டும். அவருடைய வாழ்விலே ஒரு மனம் மாறுதல் உண்டாகணும். ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் ஆண்டவர் அவர்களை இந்த பாடுகளின் வழியாய் அனுமதிக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் கூட சில நேரங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாயிலும் நாம் செய்திருப்போமே ஆனால் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.